ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஈவன் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ், இப்போ நீங்க பண்ணிட்டு இருக்க ஸ்டடீஸையோ ஒர்க்கையோ டிஸ்டர்பே பண்ணாம சைட் ஹசல்ஸ் மேக் பண்ணுமா? This video will give you 9 smart side hustles with zero investment. Are you ready for it? Let's go. Number 1, start a YouTube channel. வெயிட் நீ யோசிக்கலாம், ப்ரோ நான் எப்படி ப்ரோ யூடியூப் சேனல்லாம் ஆரம்பிக்கிறது, ஏன்னா எனக்கு கொஞ்சம் கூச்ச சுபாவம், கேமரா பார்த்து பேச வராது, எனக்கு திக்கும், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். எல்லாத்துக்குமே நான் ஒரு சொல்யூஷன் சொல்றேன். நீங்க உங்க ஃபேஸை காட்டாமலே சேனலை கிரியேட் பண்ணலாம். நிறைய ஃபேஸ்லெஸ் சேனல்ஸ் இருக்கு. அண்ட் யூடியூப் சேனல்ஸ்லாம் என்னென்ன இருக்கு, என்னென்ன மாதிரி நீங்க கிரியேட் பண்ணலாம், அண்ட் மானிட்டைசேஷன் பாலிசிஸ்ல இதெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நான் தனியாகவே போட்டிருக்கேன். இப்போ பார்க்காதீங்க, இந்த வீடியோ கம்ப்ளீட்டா பாருங்க. பார்த்து முடிச்சுட்டு யூ கேன் வாட்ச் தட் வீடியோ அண்ட் யூ வில் கெட் சம் ஐடியா அபவுட் வாட் கைண்ட் ஆஃப் சேனல் விச் சூட்ஸ் யூ. சப்போஸ் நீங்க வந்துட்டு உங்க ஃபேஸை காமிச்சு பேசுறதுல உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லைன்னா ஸ்டார்ட் யூடியூப் சேனல் ரைட் அவே. ஓகே. ஏன்னா அதுலயே நீங்க டுட்டோரியல் வீடியோஸ்க்கு யூஸ் ஆகிற மாதிரி சில டூல்ஸ் இருக்கு. நம்ம வந்து OBS ஸ்டுடியோ. OBS ஸ்டுடியோ எதுக்குன்னா நீங்க வந்துட்டு ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு நீங்க வந்துட்டு பேசலாம். லைக் வீடியோ ஸ்கிரீன் ரெக்கார்டிங் பண்ணலாம், ஆடியோ ரெக்கார்டிங் பண்ணலாம். ஸோ அந்த டூல் ஃபேமஸான டூல், நிறைய கிரியேட்டர்ஸ் அந்த டூல் யூஸ் பண்ணுவாங்க. and it is free to use. You can go ahead and explore OBS studio for that. and edit பண்றதுக்கு இருக்கு CapCut. சப்போஸ் உங்களுக்கு CapCut யூஸ் பண்ண தெரியல அப்படின்னா CapCut டியூட்டோரியல்ஸ் நிறைய யூடியூப்லயே இருக்கு. ஸோ CapCut கத்துக்கோங்க. ரொம்ப பெரிய விஷயமா இல்லைங்க, பேசிக்கான வீடியோ கத்துக்கிறதுக்கு, எடிட் பண்றதுக்கு ஒரு 2 to 3 days நீங்க கத்துக்கலாம். ட்ரிம் பண்றது எப்படி, டெலிட் பண்றது எப்படி, ஸோ அந்த மாதிரி பேசிக்கான திங்ஸ்லாம் கத்துக்கோங்க. ஸோ ஸ்டார்ட் எக்ஸ்ப்ளோரிங் CapCut as well. ஏதாவது ஒரு வீடியோவை இம்போர்ட் பண்ணி அதை எடிட் பண்ணி பாருங்க, டெக்ஸ்ட் ஆட் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி நிறைய எஃபெக்ட்ஸ், அனிமேஷன்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ within 4 or 5 days you'll be good enough to edit a basic video. and YouTube channel thumbnail ரெடி பண்றதுக்கு இருக்கு Canva. ரொம்ப ஹை லெவல் ப்ரொஃபஷனலிசம் இல்லைனாலும் ஒரு டீசென்டான thumbnail உங்களால Canvaலயே டிசைன் பண்ண முடியும். ஸோ ஃபார் thumbnail Canva is there. ஸோ ஃபைனலி ஃபார் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் வந்துட்டு உங்களுக்கு ஸ்கிரிப்ட்ஸ் எழுத தெரியும் அப்படின்னா நீங்களே எழுதிடுங்க. ஆர்எல் ஸ்கிரிப்ட்ஸ் ஐடியாஸ் அண்ட் ஸ்கிரிப்ட் எப்படி எழுதணும்னு தெரியல, எப்படி ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணணும் அப்படின்றது தெரியல அப்படின்னா நம்ம ஐயாச்சாமி ChatGPT இருக்காப்ல, ஸோ அவன்கிட்டயே வந்து நீங்க எல்லாமே கேட்டுக்கலாம். லைக் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதாதா இருக்கட்டும், அது வந்து ஹியூமனைஸ்டா ஒரு மனுஷன் எழுதுற மாதிரி கொடுத்துருவாப்புல. எனக்கு வந்து நான் எழுதுற மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னா நீங்க எழுதுற மாதிரி கொடுப்பான். ஸோ அந்த மாதிரி கஸ்டமைசேஷன் நீங்க ChatGPTலே பண்ணிக்கலாம். நீங்க எந்த டாபிக்ஸ்ல ஸ்கிரிப்ட் வேணும்னு கேட்டாலுமே ChatGPTயே கொடுத்துரும். ஸோ எக்ஸ்ப்ளோர் ChatGPT அண்ட் ட்ரை சம் ஐடியாஸ். நீங்க என்னோட அதர் வீடியோஸ் நீங்க பாத்தீங்கன்னா thumbnail டிசைனிங் அண்ட் ஸ்கிரிப்ட் ரைட்டிங்லாம் வந்து டியூட்டோரியல்ஸ் போட்டிருப்பேன். ஸோ அதெல்லாம் வந்து நீங்க லேட்டரா பாருங்க. ஸோ ஓப்பன் யூடியூப் சேனல் ரைட் நவ். நம்பர் 2, கான்டென்ட் கிரியேஷன் ஆன் Instagram அண்ட் LinkedIn. கான்டென்ட் கிரியேஷனை பத்தி ஒரு மினி கோர்ஸ் இப்பதான் ரீசெண்டா சுட போட்டேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோக்கு போங்க. அண்ட் கான்டென்ட் கிரியேஷன்ன்றது ரொம்பவே பூம்ல இருக்கு. நிறைய பேர் கான்டென்ட்ஸ் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறது என்னன்னா, பிக் ஒன் நீஷ்னா வேற எதுவும் இல்ல, டாபிக்ஸ் தான் நீஷ்னு சொல்லுவாங்க. நீங்க இன்ஸ்டாகிராம்ல நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கீங்க, ஜாப்ஸ் பத்தி நிறைய பேர் பேசுவாங்க, அண்ட் ஃபுட் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பேர் போடுவாங்க, அண்ட் நிறைய பேர் டிராவல் வீடியோஸ் போடுவாங்க. ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு நீஷ். ஸோ இதுதான் நம்ம நீஷ்னு சொல்லுவோம். அந்த மாதிரி உங்களுக்கு என்ன நீஷ் செட் ஆகுதுன்றது நீங்க டிசைட் பண்ணுங்க. அண்ட் நீங்க ஸ்டாக் இமேஜஸ், ஸ்டாக் வீடியோஸ், நீங்க வீடியோஸ்ல பாக்குற நடுவில் இமேஜஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டாக் இமேஜஸ், ஸ்டாக் ஃபுட்டேஜ் எல்லாம் எங்க எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிக்சல்ஸ்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு. ஸோ அங்க போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான இமேஜஸா இருக்கட்டும், வீடியோஸா இருக்கட்டும், தாராளமா வந்து ஃப்ரீயாவே எடுத்துக்கலாம். அண்ட் இமேஜஸ்க்கு இன்னொரு வெப்சைட் இருக்கு, அது என்னன்னா Pinterest. உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ Pinterestலயுமே நீங்க தேவையான இமேஜஸ்லாம் ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளவுதான் கான்டென்ட் கிரியேஷன். நீங்க நீஷ் சூஸ் பண்ணிட்டீங்கனாலே மித்த ப்ராசஸ் எல்லாமே யூடியூப் சேனலுக்கான ப்ராசஸ் தான். ஸோ கான்டென்ட் கிரியேஷனை பத்தி டீட்டெயிலா ஒரு மினி கோர்ஸா நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், நான் ஆல்ரெடி சொன்னல. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோ போகும். நம்பர் 3, செல் மினி கோர்ஸ். நான் எப்படி ஒரு கோர்ஸ் ரெடி பண்றது அப்படின்னு நீங்க மனசுல நினைக்கிறது எனக்கு கேக்குது. எல்லாருக்குமே ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். கேன் பி வீடியோ எடிட்டிங், கிராஃபிக் டிசைனிங், லோகோ டிசைன் பண்றது, ஃப்ரீலான்சிங் கிளைண்ட்ஸ் எப்படி எடுக்கிறது. ஸோ எல்லாருக்குமே ஏதாவது ஒரு விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் அண்ட் நாலேஜ் டெஃபரெண்டா இருக்கும். ஸோ அது என்னன்றதை நீங்க கண்டுபிடிச்சு அதை ஒரு கோர்ஸா ரெடி பண்ணுங்க. கோர்ஸா ரெடி பண்றது ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லவே இல்லை. பேசிக்கா நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அது எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோல சொன்னா அது இன்னும் லென்த்தா போகும். ஸோ நான் ரீசெண்டா ஒரு கான்டென்ட் கிரியேஷன் கோர்ஸ் ஒன்று ரெடி பண்ணி ஐ வாஸ் செல்லிங் இட் ஃபார் ஜஸ்ட் $299. and நிறைய பேரால நிறைய காசு கொடுத்து அஃபோர்ட் பண்ண முடியாது. ஐ நோ ஹவு மச் மணி மீன்ஸ் டு ஆல் ஆஃப் அஸ். ஸோ அதனால நான் டீசென்டான பிரைஸ் $299 தான் சேல் பண்ணேன். ஏன்னா அந்த கோர்ஸ் எங்க வித்தேன் அப்படின்னு தானே கேக்குறீங்க. system.io அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட் இருக்கு. ஸோ அங்கதான் என்னோட கோர்ஸை நான் டிப்ளாய் பண்ணி சேல் பண்ணேன். ஏன்னா அதுக்கு ஒரு லேண்டிங் பேஜ் கிரியேட் பண்ணேன். அண்ட் ரேசர் பே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுதான் நான் பேமெண்ட் கிட்ட யூஸ் பண்ணி அது மூலியமா தான் நான் earn பண்ணேன். அது எவ்வளவு earn பண்ணேன் அப்படின்றத நான் சொல்லவே இல்லை. How do I tell you? ஸோ நீங்கள் ஃப்ரீயாகவே உங்கள் கோர்ஸை சேல் பண்ணலாம். ஏன்னா இந்த கோர்ஸ் செல்லிங் பற்றி இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், எனக்கு கோர்ஸ் செல் பண்ணணும் ப்ரோ, எனக்கு கம்ப்ளீட்டான ஸ்டெப் பை ஸ்டெப் டியூட்டோரியல் சொல்லுங்க அப்படின்னா
கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நீங்க எத்தனை பேர் கேட்குறீங்க அப்படின்றத பொறுத்து தான் நான் வீடியோ மேக் பண்ண முடியும். பிகாஸ் இட்ஸ் லைக் அ லென்தி ப்ராசஸ். ஸோ ட்ராப் டவுன் இன் கமெண்ட்ஸ். இந்த கோர்ஸ் ரெடி பண்றது இட்ஸ் அ ஒன் டைம் ஒர்க். நீங்க ஒன்ஸ் ரெடி பண்ணி எல்லாம் டிப்ளாய் பண்ணி பேமெண்ட் கேட்வே எல்லாம் எல்லாமே செட் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் நீங்க மார்க்கெட்டிங் மட்டும் தான் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க அது மூலியமா earn பண்ணிட்டே இருக்கலாம். நம்பர் 4, மேக் அண்ட் சில்ல இபுக். உங்கள எத்தனை பேருக்கு இபுக் பத்தின நாலேஜ் இருக்குன்னு தெரியல. பட் டோன்ட் வரி, ஐ டெல் யூ. ஸோ இபுக்னா ஒன்றும் இல்லை. இபுக் இஸ் நத்திங் பட் எலக்ட்ரானிக் புக். அதை நீங்கள் டிஜிட்டலாக செல் பண்ணலாம். என்ன டிஜிட்டலாக செல் பண்ணலாம் அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் யூஜிசி ஸ்கிரிப்ட் டெம்ப்ளேட்ஸ் தட் ஆக்சுவலி ஒர்க். இது ஒரு எக்ஸாம்பிள். 30 சவுத் இந்தியன் டிஷஸ் லவ்ட் பை ஃபாரினர்ஸ். இது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த ஒரு ஃபிசிக்கல் புக்காக இல்லாமல் அதை ஒரு டிஜிட்டல் புக்காக கிரியேட் பண்ணி ஆன்லைனில் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் இபுக். ஏன்னா இது எப்படி நீங்கள் பண்ணலாம் அப்படின்ற ஒரு குட்டி ஐடியா கொடுக்குறேன். அதை வச்சு மேக் யுவர் ஓன் இபுக். சேம் அதே தான். சூஸ் அ நீஷ் விச் இன்ட்ரெஸ்ட்ஸ் யூ அண்ட் இன் விச் யூ ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும். நீங்க கொடுக்குற விஷயம் மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா அந்த விஷயத்த மக்கள் ரீட் பண்ணணுன்ற ஒரு கியூரியாசிட்டியை மேக் பண்ணணும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அந்த விஷயத்தை நீங்க டைட்டிலே காட்டணும். ஸோ டைட்டில் பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் இபுக். ஸ்கிரிப்ட் ஐடியாஸ்க்கு ChatGPT ஐ கேன் டெஃபினெட்லி யூஸ். அண்ட் இந்த இபுக்கை எப்படி ப்ரோ நான் மேக் பண்றேன் அப்படின்னு தான் நமக்கு கேள்வி. I'll tell you. Canva தான் நீங்க உங்களோட கம்ப்ளீட் இபுக்கை ரெடி பண்ண போறீங்க. I'll say how to do it in short words. Canva போயிட்டு ebook templates டைப் பண்ணுங்க. We get a lot of ebook templates. அதுல ஏதாவது ஒரு ebook template சூஸ் பண்ணி ChatGPT கொடுத்த ஸ்கிரிப்டை நீங்க காப்பி பண்ணி நீங்க எடிட் பண்ணாலே உங்களோட ebook ரெடி ஆயிடும். அதை அப்படியே PDF-ஆ கன்வெர்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. And that's it. Your ebook is ready. And இது நீங்க எங்க விற்கலாம் அப்படின்னா, there are few options to sell it. Number 1 is Google Drive. And இதுதான் வந்து பேசிக்கான ஒரு வே. நீங்க உங்களோட ebook-ஐ Google Drive-ல போயிட்டு அப்லோட் பண்ணிட்டீங்க. அது வந்து பப்ளிக்ல வைக்காம பிரைவேட்டா வைங்க. அதாவது லிங்க் ஷேர் பண்ணா அந்த ஆக்சஸ் அவங்களுக்கு போகாம யாரு பே பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும் அந்த லிங்க் ஆக்சஸ் கொடுங்க. so that it won't be accessed by people in public. and other platforms என்னன்னு பாத்தீங்கன்னா Gumroad சொல்லிட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. இங்க you can sell your ebook for free. and அதே மாதிரி Payhip, System.io இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ்லயும் நீங்க உங்களோட ebook-ஐ சேல் பண்ணலாம். use ChatGPT and explore these platforms so that you'll get some idea about it. Number 5, Medium Writer. மீடியம்ன்றது ஒரு பிளாட்ஃபார்ம் ஸ்பெஷலி மேட் ஃபார் கான்டென்ட் ரைட்டர்ஸ். எனக்கு கான்டென்ட் ரைட் பண்ணவே தெரியாது ப்ரோ, அப்ப எனக்கு யூஸ் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. யூ கேன் ஸ்டில் யூஸ் திஸ் பிளாட்ஃபார்ம். சுத்தமா கான்டென்ட் ரைட்டிங்கே என்னன்னே தெரியாத ஒருத்தன் கூட இந்த பிளாட்ஃபார்ம்ல ரன் பண்ண முடியும். என்ன அது அருமையான தொழிலா இருக்கியா? இது தெரிஞ்சிருந்தா வந்த அன்னைக்கு இந்த வேலையில சேர்ந்து காசு பணத்தை சம்பாரிச்சு ஊர்ல வீடு கட்டியிருப்பலையா, தெரியாம போச்சு. பட் அது அவ்வளோ ஈஸி கிடையாது. இந்த ஒரு மெத்தட் ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ் தான். பட் ஜஸ்ட் சும்மா இருக்கிறதுக்கு யூ கேன் ஸ்டார்ட் ரைட்டிங் கான்டென்ட்ஸ்ட 1 மாசமோ 2 மாசமோ. இப்போ நீங்க ஒரு ஸ்கிரிப்டோ கான்டென்ட்டோ நீங்க ரைட் பண்ணி நீங்க பப்ளிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுல வர என்கேஜ்மெண்ட்டோ கிளிக்ஸோ வச்சுதான் உங்களுக்கு ரெவென்யூ வரும். அண்ட் இங்கே வந்துட்டு $10 ரீச் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த அமௌண்ட் உங்களால வித்ட்ரா பண்ண முடியும். அந்த $10 earn பண்றதே கொஞ்சம் கஷ்டம் தான். பட் நீங்க ஒன்ஸ் ஒரு ஸ்டோரியோ ஒரு ஸ்கிரிப்டையோ பப்ளிஷ் பண்ணிட்டீங்கன்னா இட்ஸ் a one time publish. அது பாட்டுக்கு கிளிக்ஸ் அண்ட் என்கேஜ்மெண்ட்ஸ் ஏற உங்களுக்கு சைடில் ரெவன்யூ ஏறிட்டே இருக்கும். ஸோ ஸ்கிரிப்ட்ஸ் எழுத தெரியல அப்படின்னா நான் அப்படியே சொன்ன மாதிரி யூஸ் த ஹெல்ப் ஆஃப் ChatGPT. என்னோட மீடியம் அக்கௌண்ட்டோட லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் மறக்காம மென்ஷன் பண்ணுறேன். போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. என் மீடியம் பற்றி உங்களுக்கு இன்னும் ஐடியா இல்லைன்னா ட்ரை எக்ஸ்ப்ளோரிங் பிளாட்ஃபார்ம். அண்ட் சொல்ல மாட்டேன், நான் மீடியம் பற்றியும் கம்ப்ளீட் டியூட்டோரியல் ஆல்ரெடி என் சேனலில் போட்டிருக்கேன். டோன்ட் ஃபர்கெட் டு செக் தட் அவுட். எல்லா வீடியோஸோட லிங்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் ஒன்றா செக் அவுட் பண்ணி கற்றுக்கலாம். Number 6, ஃபேஸ்லெஸ் இன்ஸ்டாகிராம் பேஜ். நான் இதை ஏன் கான்டென்ட் கிரியேஷனோட சேர்க்கல அப்படின்னா, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இப்ப யூடியூப்ல மானிட்டைசேஷன் ரூல்ஸை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. லைக் நிறைய ஃபேஸ்லெஸ் சேனல்ஸ் அடி வாங்கிடுச்சு. இந்த மாதிரி ஏஐ யூஸ் பண்ணி நிறைய சேனல்ஸ் கிரியேட் பண்ணி வீடியோஸ் போடுறதுனால நிறைய பேர் அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏஐ யூஸ் பண்ணி போடுற யாருக்குமே மானிட்டைசேஷன் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டாங்க. பட் ஆனா இன்ஸ்டாகிராம்ல அந்த மாதிரி ரூல் அது கொண்டு வரல. இது மூலியமா உங்களுக்கு காசு கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் டிபெண்ட்ஸ். நீங்க இதுல வந்து கொலாபரேட் பண்ணியோ வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்ட் மெத்தட்லயோ நீங்க இன்ஸ்டாகிராம்ல earn பண்ணலாம். பட் இன்ஸ்டாகிராம் அவங்க சைட்ல இருந்து உங்களுக்கு காசு தர மாட்டாங்க. இது மூலியமா நீங்க உங்க ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொலாபரேஷன் அந்த மாதிரி பர்பஸ்க்கு நீங்க யூஸ் பண்ணி earn பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு ஃபேஸ்லெஸ் இன்ஸ்டாகிராம் பேஜை எப்படி ஸ்டார்ட் பண்றது அப்படின்னா, எக்ஸாம்பிள்ஸ்க்கு சைட்ல சில இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வீடியோஸ்லாம் காட்டுறேன். ஸோ இதெல்லாம் தான் ஃபேஸ்லெஸ் கான்செப்ட்னு சொல்லுவாங்க. நிறைய இன்ஸ்டாகிராம் பேஜஸ் இந்த மாதிரி இருக்கு. அண்ட் பீப்புளுக்கு கான்செப்ட்ஸ் அண்ட் ஐடியாஸ் பிடிச்சிருச்சுன்னா அவங்க என்னெல்லாம் பார்க்க மாட்டாங்க, ஈஸியாக ஃபாலோ பண்ணிடுவாங்க. ஸோ இமேஜஸ்க்கு யூஸ் Pinterest, ஸ்கிரிப்ட்ஸ்க்கு யூஸ் Chat, எடிட்க்கு யூஸ் CapCut. யுவர் ஃபேஸ்லெஸ் பேஜ் இஸ் ரெடி. Number 7, ஃப்ரீலான்சிங். ஃப்ரீலான்சிங் மொட்டையா சொல்றேன்னு நினைக்காதீங்க. நீங்க எந்த ரோலை வேணா சூஸ் பண்ணி அந்த சர்வீஸை நீங்க பப்ளிக் பீப்புளுக்கு பிச் பண்ணி உங்க சர்வீஸை ப்ரொவைட் பண்ணலாம். அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் வீடியோஸ்ல நீங்க பாத்துருந்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் நான் ஃப்ரீலான்சிங் பத்தி பேசியிருப்பேன். அண்ட் இதெல்லாம் எங்க ப்ரோ நான் பண்றது போயிட்டு எங்க இருந்து கிளைண்ட்ஸ் எடுக்கிறது, எப்படி நான் earn பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். Number 1 is Fiverr, Number 2 is Upwork, Number 3 is Freelancer. இப்போ இந்த 3 பிளாட்ஃபார்ம்ஸ்க்கான லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதுல எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா Fiverr தான் நான் சொல்லுவேன்.
அண்ட் சில பேர் ஃபைவர்ல காசுலாம் சம்பாதிக்க முடியாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் ஆனால் அது உண்மை கிடையாது. இந்த மாதிரி ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் ஃபைவர் தான் பெஸ்ட் கேட்டீங்கன்னா. லாஸ்ட் வீக்ல கூட ஐ க்ளோஸ் த ஹை பட்ஜெட் போல நியர்லி 3 to 4 வீடியோஸ்க்கே எனக்கு $200 ஆஃபர் பண்ணாங்க. ஏன்னா அதோட டீடைல்ஸ் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க வீடியோல. ஸோ இது வந்து ஒரு லைவ் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் தான். எந்த வித பொய்யாவும் நான் உங்களுக்கு வந்து காட்டல. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் காட்டுறேன். ஸோ ஃபைவர்ல யூ கேன் ரியலி கெட் awesome clients over there. ஸோ அதனால சூஸ் a niche, master that skill, create an account in the following freelancing platforms, give your service. Number 8, UGC creation. And நிறைய வாட்டி அவங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லியிருக்கேன். யூஜிசின்றது என்னன்ட்டு, இட் இஸ் நத்திங் பட் யூசர் ஜென்ரேட்டிவ் கான்டென்ட். கான்டென்ட் கிரியேஷன் மாதிரியே தான், பட் ஆனால் ஒரு ஸ்லைட் சேஞ்ச். நார்மல் கான்டென்ட் கிரியேஷன் வந்துட்டு நீங்கள் உங்களோட ஒர்க்ஸையோ அல்லது நீங்கள் உங்கள் பேஜ்லையோ உங்கள் கான்டென்ட் பேசி போடுவீங்க. யூஜிசினா என்னன்னா மற்றவங்களோட பிஸ்னஸையோ அவங்களோட ஆர்கனைசேஷனையோ எலிவேட் பண்ணி ப்ரமோட் பண்ணி பேசுறது. ஸோ தட் இஸ் யூஜிசி. ஏன்னா ப்ரீவியஸ் ஃப்ரீலான்சிங் கேட்டகரியில் நான் $200 கிட்ட ஏர்ன் பண்ணேன் ஒரே வாரத்தில் அப்படின்னு சொன்னல, தட் இஸ் அ யூஜிசி சர்வீஸ். நான் ஒரு பிராண்டுக்காக நானும் என்னோட டீமும் 3 to 4 வீடியோ பேசி ப்ரொமோட் பண்ணி கொடுத்தோம். ஸோ யூஜிசி பற்றி நீங்கள் டீட்டெயிலாக கற்றுக்கணும் அப்படின்னா லெட் மீ நோ இன் கமெண்ட்ஸ். ஐ வில் புட் அ செப்பரேட் வீடியோ போட்டு யூஜிசி. அண்ட் த ஃபைனல் ஒன் இஸ் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். இன்ஸ்டாகிராமில் இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வேணும்னா கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. ஐ வில் சென்ட் இட் இன் டிஎம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிரியேட்டர்ஸ் பேசி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் எதுக்கு பண்றாங்க? பிகாஸ் தே ஹேவ் அ செப்பரேட் அஃபிலியேட் அக்கௌண்ட் இன் அமேசான், ஃபிளிப்கார்ட், மீஷோ. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு அஃபிலியேட் லிங்க் கொடுத்துருவாங்க. அந்த லிங்க் மூலியமா கிளிக் பண்ணி பண்ற ஒவ்வொரு பர்ச்சேஸ்க்குமே அவங்களுக்கு கமிஷன் போகும். ஸோ திஸ் இஸ் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். அண்ட் இதுக்கு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாஸ்னு எதுவுமே கிடையாது. எனிஒன் கேன் கிரியேட் தர் அஃபிலியேட் அக்கௌண்ட். ஸோ கூகுளில் போயிட்டு அமேசான் அஃபிலியேட் அக்கௌண்ட் அப்படி சர்ச் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த லிங்க் தான் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்க உங்களோட அஃபிலியேட் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுங்க. ஸோ we have come to the end guys. ஆல்மோஸ்ட் நான் இப்போ சொன்ன எல்லா சைட் ஹஸ்டல்ஸுமே நீங்கள் உங்கள் ஃப்ரீ டைமில் பண்ணலாம் எக்ஸப்ட் த ஃப்ரீலான்சிங் பார்ட். ஃப்ரீலான்சிங்ன்றது உங்கள் விருப்பம் தான். உங்ககிட்ட டைம் இருந்ததுன்னா நீங்கள் டெஃபினட்டாக ஃப்ரீலான்சிங் பண்ணலாம். ரிமைனிங் 8 சைட் ஹஸ்டல்ஸுமே நீங்கள் உங்கள் ஃப்ரீ டைமில் தாராளமாக எந்த வித ஒர்க் ஆர் ஸ்கூலிங்கையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் சூப்பராக பண்ணலாம். அண்ட் இன்னொன்று நான் சொல்லிக்கிறேன், இதில் எதுவுமே ஓவர் நைட்டில் அம்பான் ஆக முடியும் அப்படின்ற கான்செப்ட்லாம் எதுவுமே கிடையாது. அந்த மாதிரிலாம் நீங்கள் டெஃபினட்டாக யோசிச்சுக்குள்ள வந்துடாதீங்க. சைட் ஹஸ்டல்ன்றது எப்பயுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நீங்கள் போக முடியும். ஸோ நீங்கள் ஒரு நாளைக்கு 1 hour ஸ்பெண்ட் பண்ணீங்கனாலே போதுமானது தான். உங்களால எல்லா சைடு ஹஸ்டல்ஸுமே பண்ண முடியும் நீங்க கான்ஃபிடென்ட்டா இல்லை அப்படின்னா ட்ரை சூசிங் 1 or 2 or 3 and trust me, this can completely change your career or income goals if you continue to do this for the next 6 months. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தப்ப நான் நம்புறேன். என்ன எப்பயும் சொல்ற மாதிரி தான் இந்த வீடியோ நீங்க ஏதாவது புதுசாக கத்துக்கிட்டீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. உங்களுடைய லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபீட்பேக் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்க அதை எனக்கு கொடுப்பீங்க நான் நம்புறேன். அண்ட் இப்போ நான் சொன்னதுலேயே உங்களுக்கு என்ன சைட் ஹஸ்டல் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றது கீழே மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் இம்பார்ட்டன்ட் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். ஹாப்பி லேர்னிங்.